மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் மீது பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டு வரும் இந்த செய்தியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணியை முதலில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கடந்த 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இருவேறு தொடக்கப்பள்ளிகளின் மாணவர்களுக்கு இடையே அன்றைய தினம் சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது. கல்லுப்பட்டி, உளைப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 3 மாணவிகளை மற்றொரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கேலி செய்ததோடு நில்லாமல் அவர்களை தாக்கியதாக தெரிகிறது. ரூமுக்குள்ளே போய் வச்சு அன்னைக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு கிண்டல் பண்ண எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். உங்கள் அப்பாவை நான் கிண்டல் பண்ண எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கயிறை கட்டி வாயில் இதை வச்சு அப்படியே இதை அறுத்துட்டாங்க. சாக்லேட் தாரே என்னை கட்டிக்கிடலான்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா அறுத்துட்டு நிறைய பிள்ளைக்கு அறுத்தாங்க. அறுத்துட்டு ஒருத்தவனை நெஞ்சிலே கல்லை வச்சு எரிஞ்சு ஒரு பிள்ளைக்கு நிறையா கீச்சு விட்டாங்க. ஒருத்தவன் சாணியை கரைச்சி ஊற்றி விட்டாங்க. அப்புறம் சாக்லேட் தாரே என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிகள் தரப்பில் அளித்த புகாரை அடுத்து ஒரு சிறுமி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாருக்குள்ளான 5 பேரும் மதுரை வழக்கறிஞர் ஒருவரின் பாதுகாப்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கையை கிழிக்கவே இல்லை சார், அவங்களா வந்து கிழிச்சிரு சார், பள்ளிக்கூடத்தில் சார் டீச்சர் அந்த பள்ளியில் இருக்க டீச்சரில் அங்கே கூப்பிட்டு வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரு ஆறாருன்னு காமிக்க சொன்னாங்க சார். 5 பேரை காமிச்சாங்க சார். நாங்கள் அந்த சண்டையிலே நான் ஊடுபட்டு இல்லை. அவங்களா நான் நின்று இருந்ததுக்கு இவங்களா சண்டை போட்டதுக்கு என்னை சொல்லிவிட்டார்கள். போலீஸு எங்களை 12 மணிக்கு வந்து ராய் விட்டார்கள். எங்களுக்கு பயமாக கிடக்கு. தொடக்கப்பள்ளி மாணவிகள் காயங்களுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புகாருக்குள்ளான மாணவர்கள் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டுள்ளதாக அந்த மாணவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். புகாருக்குள்ளான மாணவர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் போடப்பட்டுள்ள வழக்குகள் மனித உரிமை மீறல் என்றும் வழக்கறிஞர் பாஸ்கர மருதம் கூறியுள்ளார். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 படி 9, 11, 12 ஆகிய பிரிவின்கள் கடுமையான பிரிவின்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த பிரிவுகளின்படி பார்த்தால் குழந்தைகளை பாதுகாக்கும் பாலியல் தொழிலிருந்து பாதுகாக்கும் சட்டமானது குழந்தைகள் மீது ஏவப்பட்டுள்ளது. புகார் தொடர்பாக சிறார் சீர்திருத்தப்பள்ளி அலுவலர்கள் விசாரணைக்கு பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட SP விஜேந்திர பிதாரி கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகேந்திரன் மற்றும் உசிலம்பட்டி செய்தியாளர் பிரேம்குமார்.